சச்முன் செங்கோட்டையனுக்கு என்னாச்சு? மருத்துவர்கள் கூறிய அதிர்ச்சி. நடந்தது என்ன? கடும் சோகத்தில் விஜய். அதாவது அதிமுகவை விட்டு விலகி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து சில வாரங்களே ஆன நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடும் மன அழுத்தத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தவேகா கட்சிக்குள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கட்டுப்பாடுகள் மற்றும் அவருடன் இணைந்த ஆதரவாளர்களுக்கு இதுவரை எந்த விதமான பொறுப்பும் வழங்கப்படாதது. மேலும் விஜயை நேரில் சந்திப்பதற்கும் செங்கோட்டையனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவங்கள் அனைத்தும் செங்கோட்டையனையும் அவரது ஆதரவாளர்களையும் பெரும் அதிருப்திக்குள் தள்ளியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவை விட்டு வெளியேறிய செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்த போது அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது. இவர் தவேகாவில் இணைந்தது அந்த கட்சியில் அனுபவமிக்க மூத்த அரசியல்வாதி ஒருவர் இணைவதாக கருதப்பட்டு இவருக்கு ஆரம்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. அதாவது தேர்தலை முன்னிட்டு தவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ள பிரச்சார குழு பட்டியலில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முதலிடத்திலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இரண்டாம் இடத்திலும் இடம்பெற்ற நிலையில் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனுக்கு மூன்றாம் இடம் மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. இதுவே அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மூத்த தலைவருக்குரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்று கடும் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் புசி ஆனந்த் மூலமாக மட்டுமே அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. தவேகாவில் இணைந்ததும் கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் செங்கோட்டையனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளரை நேரடியாக தொடர்பு கொண்டபோது அழைப்பை அவர் ஏற்கவில்லை என்றும் பின்னர் புசி ஆனந்த் சொன்ன பிறகே அந்த மாவட்ட செயலாளர் செங்கோட்டையனிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. இது செங்கோட்டையனுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதே போல கட்சியின் ஆலோசனை கூட்டங்களில் செங்கோட்டையன் பேச கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்து இருக்கின்றன. மேலும் இவர் ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் குறித்து பேசிய போது இங்க எல்லாமே விஜய்தான், அவரை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒருவர் கூறியதாகவும் மற்றொரு கூட்டத்தில் சிபிஐ விசாரணை மற்றும் ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் குறித்து டெல்லியில் இருக்கும் தனக்கு நெருக்கமானவர்களை வைத்து பேச முயன்ற போது கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று அவரை வெளியே அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் தலைமையில் தவேகாவில் இணைந்த அவரது ஆதரவாளர்களுக்கும் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போல பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜயை சந்திக்க செங்கோட்டையன் பல மணி நேரம் காத்திருந்தும் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வரவில்லை என்றும் சரி வீட்டிற்கு சென்று பார்ப்போம் என்று விஜய் வீட்டிற்கு சென்றபோது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த தொடர் சம்பவங்களால் மனமுடைந்த செங்கோட்டையன் சொந்த ஊருக்கு சோகத்துடன் திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட பிற அரசியல் கட்சிகளிலிருந்து அவருக்கு அழைப்புகள் வந்ததாகவும் புதிய கட்சியில் சீனியர்களுக்கு மரியாதை இல்லை என அவரது ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே குறை கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இவர் தேர்தலுக்கு முன்பே வேறு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவரது ஆதரவாளர்கள் பேசி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆக மொத்தம் தவேகாவில் சீனியர் தலைவர்கள் எவ்வாறு கையாளப்படுகிறார்கள் என்ற கேள்வியை மீண்டும் செங்கோட்டையனின் விவகாரம் அரசியல் அரங்கில் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர்.
இந்த நிலையில் மனம் உடைந்து போன செங்கோட்டையனும் தாவேக்காவில் இருந்து விலகி விடலாமா அல்லது அரசியலுக்கே ஒரு கும்பிடு போட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி விடலாமா என்ற எண்ணத்தில்தான் அவர் சொந்த ஊருக்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சில காரணங்களால் தான் தற்போது அவர் இந்த முடிவை ஒத்தி வைத்திருப்பதாகவும் ஆனால் செங்கோட்டையன் மன உளைச்சலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலரும் செங்கோட்டையன் தாவேக்காவில் இருந்து விலகவில்லை என்றால் என்ன, நாங்கள் தாவேக்காவில் இருந்து விலகி திமுகவில் இணைய போகிறோம் என்றும் திமுக தான் பெஸ்ட், அவர்கள்தான் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள், இங்கு எதுவுமே சரியில்லை என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் புலம்பிக் கொண்டு தற்போது திமுகவில் இணைவதற்கான வேலையை மும்முரப்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவில் இருந்து விலகிய தலைவர்களை செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய கூறிய போது அவர்கள் எல்லாம் உங்களுடைய நிலைமையே அங்கே மிகவும் மோசமாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், பிறகு எப்படி நாங்கள் தாவேக்காவில் இணைய முடியும், நாங்கள் திமுகவுக்கே செல்கிறோம் என்று பலரும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகின்றனர். உதாரணமாக வைத்தியலிங்கத்திடம் கூட செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் வைத்தியலிங்கமோ நான் திமுகவில் தான் இணைவேன் என்று சொல்லிவிட்டு திமுகவில் இணைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நீங்களும் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவிற்கு வருவதுதான் சரி, உங்களை பார்க்கும் போதே ஏதோ மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது, கட்சியில் ஏதோ நடந்திருக்கிறது என்று எனக்கு நன்றாக புரிகிறது என்று வைத்தியலிங்கம் செங்கோட்டையனிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதனால் செங்கோட்டையனும் தற்போது தாவேக்காவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி திமுகவில் இணையவில்லை என்றாலும் கட்சியிலிருந்து விலகி சொந்த ஊருக்காவது சென்றுவிட வேண்டும் என்று அவர் ஆதரவாளர்களிடம் புலம்பி தள்ளியதாகவும் சொல்லப்படுகிறது. என்னதான் செங்கோட்டையன் தாவேக்காவில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவர் கூறினாலும் ஆனால் அவர் முன்பு போல் இல்லை என்று அவரது ஆதரவாளர்கள் குமுறி வருகின்றனர். அது மட்டுமின்றி இவரது ஆதரவாளர்களுக்கு தாவேக்கா தலைவர்கள் உட்பட பலரும் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கவில்லை என்றும் இதனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இருக்க பிடிக்கவில்லை என்று குமுறி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மூத்த அரசியல் தலைவர் தாவேக்காவில் இணைந்து விட்டார் என்று அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனின் இந்த முடிவு விஜயின் தலையில் இடியை இறக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருபுறம் சிபிஐ விசாரணை, மற்றொரு புறம் ஜனநாயகன் பட ரிலீஸ் என்று தவித்து வரும் விஜய்க்கு இந்த செங்கோட்டையன் விவகாரம் கடும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடும் மன உளைச்சலில் இருந்த செங்கோட்டையனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த தகவல் அறிந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தாவேக்காவினரும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்று வெளிவரும் தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.